ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் பி மேன்வாவோட 120வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 119 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு அந்த 20வது ஃப்ளோர் வந்துட்டு கிளியர் பண்ணி அவனுக்கு சொந்தமாக்கி இருப்பான். பட் யூசங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்றதுக்கு ஆளுங்க வந்திருப்பாங்க பேட்ரனை கொன்னதுக்கு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு அந்த ஜெயண்ட் ஃபோர்ட்ரஸ்ல தேங்க்ஸ் தோர் லோக்கி, உங்க 2 பேர்னால தான் என்னோட பேஸ் வந்துட்டு சேஃபா இருக்கு அப்படிங்கிறப்ப லோக்கி வந்துட்டு ப்ராமிஸ் தான். அது மட்டும் இல்லாம இன்னொரு வேர்ல்டு ட்ரீ இருந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகிறத நான் பார்க்க விரும்பல அப்படிங்கிறப்ப தோர் இருந்துட்டு சரி வேர்ல்டு ட்ரீ இன்ட்ரெஸ்ட்ல ரெசர்ட் பண்றதுக்கான வழியை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அஃப்கோர்ஸ் 23வது ஃப்ளோர்ல இருக்கிற சன் ஸ்பிரிங் வாட்டரை வந்துட்டு நான் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறப்ப சன் ஸ்பிரிங் வாட்டரா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா அது லெஜெண்டரி ட்ரீ, இந்த வேர்ல்டு ட்ரீ மாதிரியான ட்ரீங்க எல்லாத்தையுமே ரெசரக்ட் பண்றக்கூடிய ஒரு ஸ்பிரிங் வாட்டர். பட் அது மட்டும் கிடையாது. நான் வந்துட்டு அதை தேடி இருக்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த இக்ட்ரஸெல் வேர்ல்டு ட்ரீயோட மிச்ச மீதி ஏதாச்சும் இருந்தா அதை வந்துட்டு தேடி கண்டுபிடிங்க. நீங்க பண்ணீங்க அப்படின்னா என்னால மறுபடியும் வேர்ல்டு ட்ரீயை வளர வைக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்களும் போயிடுறானுங்க. அப்ப ஆலிஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டு வீட்டை இழந்த அந்த கடவுள்கள்ட்ட நீ ரொம்ப கைண்டா நடந்துக்கிறியே, அந்த சயின்டிஸ்ட் தெரசா இருந்துட்டு அழுதப்போ நீ கண்ணை கூட சிமிட்ல, சோ மனுஷங்களை விட அந்த டவருக்குள்ள இருக்கிறவங்க கூட நீ ரொம்ப நைஸா பழகுறியோ அப்படின்னு கேட்க ஹீரோ நானா உண்மையாவா அப்படின்னு கேட்க அலிஸ் எனக்கு அப்படிதான் தெரியுது. சரி இப்ப என்ன பண்ண போற, ஷார்ட் சைன்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல இருக்கான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வெல் யூஸ்வலி அவனே வந்துட்டு அதுல வெளியே வரட்டும் அப்படின்னு நான் விட்டுருவேன். பட் இந்த தடவை கண்டிப்பா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்க. அதுக்கப்புறம் அந்த சவுத் கொரியாவோட அவேக்கன் அசோசியேஷன்ல ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், பிளேயர் சுன் யூசங்க வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு அப்படின்னு நாங்க நம்புறோம். என்ன அப்படிதான் ரெக்வஸ்ட் பண்ணோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிறப்ப பிளாக் கிளவுட் கில்டு மாஸ்டர் ஹாங் டியாப்பியோ இது வரைக்கும் முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். அவர் இருந்துட்டு எப்படி ஒரு கொலகாரன் இருந்துட்டு தானா இந்த இடத்துக்கு வருவானா, எந்த கிரிமினல் இருந்துட்டு தானா தண்டனைக்கு வந்து இங்க வந்து நிப்பான், போர்ட்டல் முன்னாடியே வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணாததே நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். அப்பவே நிறைய பெரிய பெரிய ரேங்கர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அவனை அந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாப்ல. சோ அந்த அரெஸ்ட் பண்ண வந்தவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு யூஸ் அங்க வந்து போயிருக்கான் போல. அதுக்கப்புறம் அந்த பேட்டன் இறந்ததுக்கு ஒருத்தி செம்மையா அழுத இல்லையா, அவட போயிட்டு கவலையப்படாத, உன்னோட நியாயம் கிடைக்க நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க மெரியா இருந்துட்டு ஒருத்தனை வந்துட்டு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்க இருக்காங்கல்ல அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு உண்மையுமே யூஸ் அங்க இருந்துட்டு வருவான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு தெரியும்ல யூஸ் அங்க இருந்துட்டு அப்படின்னு சொல்றப்ப எனக்கு தெரியும் பேட்டன் இருந்துட்டு பிளட் லான்சர் அப்படிங்கிற ஒரு விஷயமா மாறினாலதான் அவன் கொன்னான். நான் வந்துட்டு இங்க இருக்கிறாங்களே அவங்கள மாதிரி கிடையாது. நான் ஒன்னும் கேங் ஜின்யூக்க வந்துட்டு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சுன் யூசங் மேல பழி போட விரும்பல. பட் என்னதான் காரணமா இருந்தாலும் ஒரு ஃபேமஸான பிளேயரை கொல்றது அப்படிங்கிறது அந்த வெட்டரன் கம்பெனியை பழி வாங்குறதுக்கான ஒரு நல்ல காரணமா மத்தவங்களுக்கு இருக்கும். அதுவும் பேட்டன் மாதிரியான ஒரு ஆளை வந்துட்டு யூஸ் பண்ணீங்கன்னா அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்க மெரியா வந்துட்டு நானா அன்பார்ச்சுனேட்லி எமோஷனலா உடஞ்சு போற அளவுக்கு அந்த நிலைமையில நான் இல்ல அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே யூசங் அந்த இடத்துக்கு வந்துட்டான், அங்க இருக்கிறவங்க வந்துட்டோம், என்ன தைரியம் இருந்தா அப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு கேக்குறப்ப அந்த சாங்ஜன் பிளேயர் சுன் யூசங் நீங்க வந்ததுக்கு வந்துட்டு நான் அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாப்ல. யூசங் நீங்க எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன், உங்களுக்கு இப்ப என்ன வேணுமோ அதை வந்துட்டு கேளுங்க அப்படிங்கிறப்ப ஒரு பொண்ணு பேட்டன் டென்ட்டை வந்துட்டு கொன்ன சஸ்பீஷன்ஸ்ல வந்துட்டு நீங்க இருக்கீங்க, ஒலிம்பஸ் கில்டோட வைஸ் மாஸ்டர், அதை பத்தி சொல்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்க யூசங் உண்மைதான் நான் தான் அவனை கொன்ன, பட் அவன் ஆல்ரெடி நெக்ரோமான்சி மூலியமா பிளட் லான்சரா வந்துட்டு மாறிட்டான். பிளேயர் தெரேசா இருந்துட்டு அவனை கேப்சர் பண்ணி ஹீல் பண்றதுக்கு வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஹவவர் பேட்டன் அவனோட முழு கண்ட்ரோலையும் இழந்து மரியாவை கூட கொல்றதுக்கு போனான். சோ அவன் டேஞ்சரஸ் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி நான் அந்த இடத்துல அவனை கொன்னுட்டேன், இதுக்கு மேலே ஏதாச்சும் எக்ஸ்பிளனேஷன் வேணுமா அப்படின்னு கேட்க அந்த டியாப்பியோ இருந்துட்டு என்ன ஒரு கன்வீனியன்ட்டான எக்ஸ்கியூஸ்ல அவனோட சேஞ்ச் வந்துட்டு பர்மனன்ட் அப்படின்ட்டு நீ எப்படி முடிவு பண்ண, நீ வந்துட்டு உன்னோட ரைவலை வந்துட்டு கொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணிருப்ப, அப்பதானே வெட்டரன் கம்பெனி இருந்துட்டு எல்லா ரிசோர்ஸையுமே அவங்களே வந்துட்டு எடுத்துக்கலாம், அதுக்காக தானே நீ ஒரு கொலகாரன், இதுக்கெல்லாம் எப்படி பொறுப்பேற்றுக்க போற, ஒரு கொலகாரன் இருக்கிற கில்டை வந்துட்டு நாங்க எப்படி நம்புறது, இது வந்துட்டு இரஸ்பான்சிபிள், உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்லாம் யூசங்கே சொல்றாங்களோ இல்லையோ முக்கியமான ஹீரோ பழி வாங்கணும் அப்படின்னு ஹீரோ கம்பெனி மேலதான் பழிய போட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப தெரேசா இருந்துட்டு இது வந்துட்டு என்னோட ஃபால்ட் தான், யூசங்க எடுத்துக்கிற எல்லா இன்சல்ட்டுமே எனக்காக தான், அந்த இடத்துல நான் தான் இருந்திருக்கணும், அப்ப மட்டும் நான் ஃபாஸ்டா டிசிஷன் எடுத்திருந்தேன் அப்படின்னா இந்நேரம் இப்படி நிற்க மாட்டான்ல அப்படிங்கிறப்பதான் ஹீரோ இருந்துட்டு அந்த இடத்துக்கு வரான். ஜீஸ் இந்த இடத்துல ரொம்ப சத்தமா இருக்குல்ல, எதுக்காக நீங்க இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அதுவும் சாதாரணமா வரல, அந்த அசுரை டிராகனை வந்துட்டு பிடிச்சிருப்பான் இல்லையா, அது மூலியமா அந்த இடத்துக்கு வந்துட்டு வரான். யூசங்க நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோ என்ன என்னோட கம்பெனிக்கு ஒரு சபார்டினேட் வந்துட்டு பிரச்சனையில இருக்க, சோ அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா, ஆலிஸ் அப்படின்னு கூப்பிட ஆலிஸ் அவரோட நகத்தை வச்ச கண்ணாடியில ஒரு வட்டம் போட்டு கொடுக்குறப்ப ஹீரோ நோ என்ன வந்துட்டு அட்டாக் பண்ணிடாதீங்க, பண்ணீங்க அப்படின்னா இங்க எல்லாருமே இறந்து போயிருவீங்க, இந்த டிராகனை வந்துட்டு நான் தான் கூட்டிட்டு வந்தேன், சோ பயப்படாதீங்க, நான் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன், இன்னுமே அது ரொம்ப ஷேம் தான், ஒரு அன்பார்ச்சுனேட் ஆக்சிடென்ட்னால ஒரு பிளேயர் அவனோட பிரஷேஷான லைஃபை இழந்துட்டான் அப்படிங்கிறப்ப டியாக்பி வந்துட்டு அன்பார்ச்சுனேட் ஆக்சிடென்ட்டா அவனை வந்துட்டு கிளியரா நீங்க கொலை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ அந்த புல்ஷிட்டை வந்துட்டு கட் பண்ணிடலாமா, அது இப்ப இம்பார்ட்டன்ட் கிடையாதுல,
இருக்கிற எத்தனை பேர் உண்மையாலுமே நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? எங்கள பழி வாங்கணும், எங்கள ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு தானே எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க. சரி வேணா எப்படி பண்ணலாமா? அந்த இன்சிடென்ட்க்கு நான் ஃபுல்லா பொறுப்பேத்துக்கிறேன். அதுக்காக 20வது ஃப்ளோர உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி விட்டுர்றேன். அங்க இருக்கிற சுரங்கங்கள கூட ஓப்பன் பண்றேன். அது வந்துட்டு மக்களோட டெவலப்மெண்ட் வந்துட்டு யூஸ் ஆகும் இல்லையா? அந்த கான்ட்ராக்ட்ட யாருக்கு குடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்ப வந்துட்டு நான் இங்க இருக்கிற அசோசியேஷன் பிரசிடென்ட் சாங்ஜின் கிட்ட வந்து விட்டுர்றேன். நீங்கலாம் ரொம்ப லக்கி தெரியுமா? அந்த அளவுக்கு மேஜிக் கிறிஸ்டல் இருக்கிற ஒரு ஃப்ளோரோட ஆக்சஸ் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஓ! அது மட்டும் கிடையாது. கான்ட்ராக்ட் வந்துட்டு யாரு ஃபர்ஸ்ட்டா வரீங்களோ அவங்களுக்கு தான் குடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பேப்பர் எல்லாத்தையுமே இருந்துட்டு தூக்கி வீசுறப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இத வந்துட்டு நம்ம பிடிக்கணும். பிரசிடென்ட் நம்ம வந்துட்டு இப்ப கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு அத பிடிக்க தான் போறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு யூசங் வா போலாம். இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ன்ட்டு ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு வந்துட்டு வெயிட் நீங்க வந்துட்டு இப்படியே அதை விட்டுட்டு போலாம்னு முடிவு பண்றீங்களா? ஸ்வாட் சைன்ட் வந்துட்டு பேட்டன கொன்னுட்டான். உங்களுக்கு ஜஸ்டிஸ்னா என்னன்னே தெரியாதா? அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு ஜஸ்டிஸா? நீ என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு நீ ஜஸ்டிஸ பத்தியா பேசிட்டு இருக்கிற? ஒருத்தவங்களோட ஜஸ்டிஸ்க்குள்ள இருக்கிற பேராசைய வந்துட்டு வெளிய வர வச்சுட்ட அப்படின்னா அந்த ஜஸ்டிஸ்க்கு எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது. பின்னாடி இருக்கிறவங்க எப்படி பேராசையில கான்ட்ராக்ட் வந்தோன்னா ஜஸ்டிஸ மறந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து டிராகன்ல போறாங்க. தெரேசா இருந்துட்டு இது ஓகே தானா? இந்த மேட்டரை இப்படி முடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் கடைசி உங்கள்ட்ட சொன்னது ஞாபகம் இல்லையா? அந்த டவரோட டாப்புக்கு போறது மோஸ்ட்லி நம்மளா தான் இருக்கும். நம்மளால அதை பண்ண முடியல அப்படின்னா இந்த உலகமே இருந்துட்டு அழிஞ்சு போயிடும். சோ எப்படி பார்த்தாலும் நமக்கு பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எந்த மெத்தட் நடந்தாலும் சரி ஒருத்தவங்க நம்ம இருக்கோம். நம்ம அந்த டாப்புக்கு போற வரைக்கும் அப்படிங்கிறான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு அந்த 20வது ஃப்ளோர் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்றேன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி ஓப்பனும் பண்ணிட்டான். அப்ப அங்க ஒரு 2 பிளேயர்ஸ் போறப்ப நான் சொன்னேன் இல்லையா? அந்த 20வது ஃப்ளோர்ல ஒரு ஆர்க் ட்ரைப் இருக்கு. பிளாக் ஹில் ட்ரைப். அது வந்துட்டு ஹீரோ அவன் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்திருப்பான் இல்லையா? அந்த ட்ரைபோட லீடர் டராச்சன் இருந்துட்டு நைஸ் டு மீட் யூ. என்னோட பேரு டராச்சன். நான் தான் சுரங்கத்துக்கான உங்களோட கைடு. ஒரு லாங் கியூ இருக்கு. ஆனா நம்ம ஃபாஸ்டா மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா மொத்தமா இந்த 20வது ஃப்ளோரே கம்ப்ளீட்டான டிஃபரண்ட் பிளேஸா மாறிடுச்சு. இந்த பிளாக் ஹில் ட்ரைப் எல்லாருமே ஒரு டூர் கைடா இருந்து ஆக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்லாத்தோட அந்த ஸ்பிரிட் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்துட்டு அங்க இருக்கிற பிசினஸ்க்கும் அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கும் வந்து இன்சார்ஜா வந்து போட்டுட்டான். சோ போர்ட்டலை சுத்தி அந்த 20வது ஃப்ளோர் ஒரு பெரிய சிட்டி மாதிரி ஆக ஆரம்பிச்சது. அதுவும் இதுக்கு பேரே அந்த பேட்டன் இறந்து போனா இல்லையா அவனோட பேரையே வச்சுட்டாங்க மைனிங் சிட்டி பேட்டன் அப்படின்னு. அப்ப அது எல்லாத்தையுமே டைட்டன் கில்ட் அப்படிங்கிற கில்டோட கில்டு மாஸ்டர் பேட்ரிக் பார்த்துட்டு வெறும் காடுகளும் மான்ஸ்டர்ஸ் மட்டும் இந்த இடத்துல ஒரு புது எக்கனாமியே இருந்துட்டு பிறந்திருக்குல. இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல இருக்கிற எல்லா இடமுமே அன்டெவலப்டு லேண்ட் தான். அந்த எல்லா இடமுமே எனக்கு தான் வேணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு. அப்படிங்கிறப்ப ஒருத்தன் அந்த இடத்துல உட்காந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதா என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ட்டு இந்த சேஞ்சஸ் எல்லாமே ரொம்பவே அன்பிரசிடென்ட்டா நடக்குது. அதுவும் இந்த எல்லா மாற்றமே வெறும் ஒரே ஒரு பிளேயரால நடக்குது. சரி நம்ம போயிட்டு அந்த கேங் ஜென்யூக் அப்படிங்கிற பிளேயரை பார்க்கலாமா அப்படின்னு கேட்க அந்த பேட்ரிக் இருந்துட்டு உங்க ஆசைப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்றப்பல யாரு நினைக்கிறீங்க உட்கார்ந்து இருக்கிறது பிளேயர் அன்னோன் அப்படின்னு சொல்றான். சோ நம்ம ஹீரோ தான் அன்னோன் பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோ மாதிரி தான் இருக்கு. சோ ஹீரோ வந்து டபுள் கேம் ஆறாங்களா அப்படின்ட்டு பின்னாடி தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு ஒரு கில்டு இருக்குல்ல பிளாக் க்ரோ கில்டு அப்படின்ட்டு அந்த ஹெட்குவார்டர்ஸ்க்கு போறப்ப ஹீரோ எதுக்கு இங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த ஹீரோங்க வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ் உங்களுக்கு வந்துட்டு எதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்க வந்துட்டு நீங்க எல்லாத்தையுமே கைவிட்டுட்டு போயிட்டீங்களோ அப்படின்னு நினைச்சேன் அப்படிங்கிறப்ப எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஒண்ணும் இல்ல நிறைய நாட்டுல இருந்து நிறைய பெரிய பெரிய கில்டோட ஆடுங்க எல்லாருமே உங்க கூட டச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எங்க தனியா இதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணவே முடியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வேல் இதுதானே உன்னோட வேலை உன்னால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அந்த ட்வின்ஸ் கிட்ட நீ விட்டுரு அப்படிங்கிறப்ப அந்த ஹீரோங்க இருந்துட்டு அது இன்னுமே ரொம்ப மோசம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு உனக்கு 2000% போனஸ் தரேன். சோ அதனால கொஞ்சம் தாக்கு பிடிச்சுக்க அப்படிங்கிறப்ப அவன் ரெண்டு ஓகே ஓகே அப்படின்னா நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனிவே நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னல அவன் வந்துட்டு கூட்டிட்டு போய் காமி அப்படிங்கிறப்ப உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல நிறைய மேஜிக் கிறிஸ்டல் இருக்கு. ஆலிஸ் இருந்துட்டு எல்லா மேஜிக் கிறிஸ்டலுமே அந்த பிராட்காஸ்டிங் ஸ்டுடியோல மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன். இந்த இடத்துல வர நீ சேவ் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு கேட்க ஹீரோங்க இருந்துட்டு அந்த டவருக்குள்ள இருக்கிற ஆளுங்க தர மேஜிக் கிறிஸ்டல் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்துட்டு சேவ் பண்ணி வைப்போம். இன்னும் ஒரு வருஷத்துல இந்த இடமே இருந்துட்டு ஃபுல் ஆயிரும் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஆலிஸ் இருந்துட்டு எதுக்காக இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாம சேவ் பண்ணி வச்சிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த மேஜிக் கிறிஸ்டல் எல்லாமே டவர் ஆஃப் ட்ரையல்ஸோட மானா வந்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. அதனாலதான் சிஸ்டம் வந்துட்டு இது ஒரு நல்ல பொருளா அக்னாலேஜ் பண்ணி வச்சிருக்கு. டவருக்குள்ள இருக்கிறவங்க மேஜிக் கிறிஸ்டல்ஸ் கொடுத்து அங்க இருந்து வெளியே வரவும் முடியுது. சோ இது எல்லாமே எனக்காச்சும் ஒரு நாள் பயன்படும் அப்படிங்கிறதுக்காக தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்துட்டு தியரட்டிக்கல் தான் இப்போதைக்கு பட் எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீவோங்க இருந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ் அமெரிக்காவோட டைட்டன் கில்டோட கில்டு மாஸ்டர் பேட்ரிக் உங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு அதுல கவலையே இல்லை நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லு அப்படிங்கிறப்ப ஹீரோங்க வந்துட்டு ஐ திங்க் நீங்க இவரை கொஞ்சம் பார்க்கணும் யாருன்னு அப்படிங்கிறப்ப தான் ஹீரோ வந்துட்டு வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸா அந்த அன்னோனை தான் வந்துட்டு பார்ப்பான். சோ உடனே அவங்கள மீட் பண்றதுக்கு அங்கேயே போயிடுறான். அப்ப அந்த பேட்ரிக் வந்துட்டு எல்லாருமே உங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி. நான் தான் டைட்டன் கில்டோட பேட்ரிக் ஸ்னைடர். இந்த நேஷன் வந்துட்டு உங்களை எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். நாங்க உங்களை அப்படி ட்ரீட் பண்ணவே மாட்டோம். எங்களோட கண்ட்ரிக்கு வந்துட்டு வந்துருங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவன் யாருன்னு எனக்கு தெரியல பட் கண்டிப்பா இவனுக்கு தைரியம் அப்படிங்கிறது இருக்கு. என்னோட அன்னோட ஐடென்டிட்டியை கொஞ்ச நாளா நான் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ இவன் என்ன மாதிரி வந்துட்டு நடந்துட்டு இருக்கானா இவன் யார் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐஎஃப் டூடனே வந்துட்டு யூஸ் பண்ணி அவன்
யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தா பார்க்க முடியல. டார்கெட்டோட ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபன் பண்ண முடியலன்னு வருது. அது மட்டும் கிடையாது. அந்த எஃபெக்ட் அப்படியே நம்ம ஹீரோ மேல வந்துட்டு ரிப்பல் ஆயிருது. அப்ப அந்த பேட்ரிக் ரெண்ட் பிளேயர் கேன் ஜினியூ உங்களுக்கு ஒண்ணும் ஆகல அப்படிங்கிறப்ப ஹீரோ எதுக்கு ரீபவுண்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு அங்க பிரச்சனை ஏற்படவும் அந்த பிரே ஹொமன்குலஸ் இருக்கால அவன்ட்டு அட்டாக் பண்ண போறப்ப ஆலிஸ் வெயிட் அவன் நமக்கு இன்னும் சிக்னல் தரல அப்படிங்கிறப்ப அந்த அன்னோன் மாதிரி இருக்கிறவன் பேட்ரிக் எங்களுக்கு கொஞ்சம் தனியா விட முடியுமா அப்படின்னு கேட்க அவர் அஃப்கோர்ஸ் பிளேயர் அன்னோன் அப்படிங்கிறப்ப ஹீரோ நீ கிளியரா எனக்கு ஃபேக் அப்படின்னு நல்லாவே தெரியும், நீ யாரு அப்படின்னு கேட்க அந்த அன்னோன் நீ என்ன ரெகனைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா, எனக்கு நிறைய பேர் இருக்கு. ஓ உனக்கு இந்த பேர் நல்லா தெரியும் நினைக்கிறேன், ஹானர்டு ஹவுல் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஹானர்டு ஹவுலா நான் யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தப்போ என்னோட ஒரு வியூவரோட பேர் தானே இது. அப்ப நான் ஈவான் என்னோட வியூவரா இருந்து இந்த டவரோட அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தான் அப்படின்னா அப்ப இவனுமே இந்த டவரோட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா அப்ப நினைக்கிறான். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறவங்க டவரையே உருவாக்குனவங்க. அதுக்கப்புறம் அங்க யூசங் கிட்ட தெரேசா இருந்துட்டு இந்த ஜெட்ல தான் நான் போக போறேன், நீங்க என்ன பண்ண போற யூசங் அப்படின்னு கேட்க யூசங் நான் டவருக்குள்ள கொஞ்ச நாள் போலான்னு இருக்கேன், இங்கேயே இருந்தா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும், நான் போய் என்னோட மாஸ்டரை பத்தி ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவர் ஐ சி சரி தேங்க்யூ யூசங், பட் இதுக்கு மேலே அப்படி பண்ணாத, என்னோட இடத்துல நீ கஷ்டப்படுறத நான் பாக்கிறதுக்கு விரும்பல, நீ அதை ப்ராமிஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்க அவனும் சிரிக்கிறப்ப ஓகே உன்னை நான் டவர்ல மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துக்கு யூசங் உன்னை நான் ஃபைனலா கண்டுபிடிச்சிட்டேன், நீ என்னோட நல்ல ஃப்ரெண்ட் இல்ல படி, என் கூட ஒரு இடத்துக்கு நீ வரியா, அது ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பேசாத மாதிரி யூசங் கிட்ட நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி பேசுறேன் ஹீரோ. இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.